இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்றால், ஜூலை மாதத்திற்கான பலாபலன்கள் ரிஷபம் ராசி நேயர்களுக்கு எவ்வாறு அமைகின்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, இந்த மாதம், இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த மட்டிலும் ரிஷபராசி நேயர்களுக்கு ஓரளவு நற்பலன்கள் சற்று மேலோங்கிய காலகட்டமாகவே அமையும். அதிலும் குறிப்பாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால், இந்த மாதம் முழுக்கவும் சூரியன் புனர்பூசம் மற்றும் பூசம் இந்த நட்சத்திர கால்களில் பயணிக்க இருப்பதனால் பெரும்பான்மையான காலகட்டங்களில் குரு மற்றும் சனியினுடைய பலாபலன்கள் சற்றே உங்களுக்கு விஞ்சி நிற்கும், மேலோங்கி நிற்கும். ஆகையினால் இந்த 2 கிரகங்களும் கிட்டத்தட்ட ஓரளவு சாதகமான அமைப்புகளில் உங்களுக்கு இருக்காங்க. குரு மட்டும் ஜென்ம குருவில் இருக்கார், சனி நல்ல இடத்துலையே இருக்கார். சரிங்களா? ஆனால் குருவின் பார்வை நல்ல சில நன்மைகளை தரும். அந்த அடிப்படையில் இந்த மாதம் உங்களுக்கு நற்பலன்கள் உண்டு அப்படிங்கிறது உறுதி. அதுக்கு முன்பாக எல்லா மாதமும் இப்படி தான் சொல்கிறீங்க, ஆனால் ஒன்றும் நடந்த பாடு இல்லைன்னு நீங்கள் கேட்கலாம். இது கோச்சாரம். இதுக்குன்னு ஒரு 10% பலம் தான் உண்டு. நான் ஒரு 10 பாயிண்ட் சொல்கிறேன்னா அதில் ஒரு 2-3 தான் உங்களுக்கு ஒத்து வரும். சரிங்களா? இப்போ நான் சொல்கிற இந்த பொது பலனோடு சேர்த்து சொல்கிற தசாபுக்தி காம்பினேஷனும் உங்களுக்கு நடக்க போகுதுன்னா இந்த பலன்கள் 90%. சரிங்களா? உறுதியாக 90% நடக்கும். சரி, இப்போ நம்ம பலன்களுக்குள்ளே போயிடுவோம். ரிஷப ராசி நேயர்களே, இந்த பொதுவான மாதப்பலன் ராசி அமைப்பின் அடிப்படையில் இந்த மாதம் திருமண முயற்சிக்கு ஆகச்சிறந்த மாதம். அப்போ கோச்சாரம் இப்போ திருமணத்திற்கு உதவி புரிகின்ற சப்போர்ட்டிவாக இருக்குங்க 10%. அப்போ அந்த மீதம் இருக்கிற 90% தசாபுக்தி உங்கள் ஜாதகப்படி 2 அல்லது 7 அல்லது 11 தொடர்பு கொண்ட 2, 7, 11 சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் கூட நடக்குது உங்கள் ஜாதகப்படி. இப்போ கோச்சாரத்துலேயும் திருமணத்திற்கான அமைப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் டப்புனு இப்போ கல்யாணம் முடிச்சிடும். ஏன்னா கோச்சாரம் அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும், சம்பவ தசாபுக்தி தான் நடத்தும். சரிங்களா? அந்த விதத்தில் இந்த காலகட்டம் திருமண அமைப்புகளுக்கு சிறப்பு, தாராளமாய் முயற்சிக்கலாம். 2வது, மன வாழ்க்கையில் யாருக்கெல்லாம் தொந்தரவுகள் இருந்து வந்ததோ, கணவன் மனைவி கருத்து முரண்பாடுகள் இருந்து வந்ததோ அவை அனைத்தும் குறையும். குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும். அம்மாதிரியான ஒரு காலகட்டம் இக்காலகட்டம். அதை நீங்கள் நண்பர்கள் உணர்ந்துக்கிட வேண்டியது அவசியம். இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்ன அன்பு நண்பர்களே, உடல்நிலையிலிருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் கூட குறையும், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? இது ஒரு நல்ல அமைப்பு. அதனை அடுத்ததாக சிந்தனை தெளிவு பெறுகின்ற காலகட்டம், குழப்பங்கள் தெளிவு பெறுகின்ற ஒரு நல்ல காலகட்டமாக இம்மாதம் உங்களுக்கு அமைகின்றது. ஆக திருமணம், திருமண வாழ்க்கை இரண்டும் சிறப்பு பெறுகின்ற அதியற்புதமான மாதம் இந்த மாதம். 2வதாக, வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த மாதமாக அமைகின்றது. 10ஆம் இடத்திலே அமரப்பெறுகின்ற சனி பகவான் உங்களுக்கு நல்ல ஏற்றமான வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கொடுப்பார் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ இது 10%. உங்கள் ஜாதகப்படி கோச்சாரம் தயாராக இருக்குது வேலையை கொடுக்கறதுக்கு, ஆனால் அது 10% தான். உங்களுக்கு முயற்சியை கொடுக்கும், வேலை கையில் கிடைக்குமா அப்படிங்கிறது தசாபுக்திகிட்ட தான் இருக்குது. அப்போது உங்கள் ஜாதக அமைப்பின்படி 6ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தியோ அல்லது 10ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி இந்த மாதம் நடக்குதுன்னு வச்சுங்க, தசையோ புக்தியோ ஆந்திரமோ, உறுதியாக வேலை கிடைக்கும், கவலைப்பட வேண்டாம். ஏன் கோச்சாரம் தயாராக இருக்குது, தசாபுக்தி கொடுத்துருச்சுன்னா கொடுத்துரும். அப்போ அன்பு நண்பர்களே, வேலை வாய்ப்புகளுக்கு முயற்சியுங்கள். இப்போது எல்லா ராசிக்காரங்களும், இந்த ராசியில் இருக்கிற எல்லோரும் முயற்சிக்கணுமான்னா முயற்சி நீங்கள் செய்யலாம். ஆனால் யாருக்கு வெற்றி கிடைக்கும்? உங்கள் ஜாதகப்படி 6-10 சம்மந்தப்பட்ட தசாபுக்தி போகணும். போயிடுச்சுன்னா வெற்றி உறுதி. சரிங்களா? அப்போ அன்பு நண்பர்கள் புரிஞ்சுக்கிட வேண்டியது என்னன்னா, இந்த மாதம் வேலை கிடைக்கிறதுக்கு கோச்சாரம் தயாராக இருக்குது. அது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக, உத்தியோகத்தில் சில சிரமங்கள் இருக்கும், சில ப்ரெஷர்ஸ் இருக்கும், கூடவே கொஞ்சம் அழுத்தம் தர மாதிரியான நண்பர்களே வேலை செய்கின்ற மாதிரியான அமைப்புகள் இப்படி இருக்கும். அதனால் நான் சொல்கிறது உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உத்தியோகத்தில் அழுத்தங்கள் இருப்பினும் கூட எனது அருமை நண்பர்களே, உங்கள் உத்தியோகத்திற்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும், கவலைப்பட வேண்டாம். அப்போ உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் அதிகப்பட்டாலும் அதை வைத்தே நீங்கள் முன்னேறுவீர்கள், கவலைப்பட வேண்டாம். சரிங்களா? ஆனால் வேலை உறுதியாக கிடைக்கும், உத்தியோகத்தில் உயர்வும் நன்றாக இருக்கும். உங்கள் ஜாதகப்படியும் 6-10 சம்பந்தப்பட்ட தசைகள் நடந்தால் போதுமானது, தசாபுக்திகள், அந்த வெற்றி அற்புதமாக அமையும். இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக பார்த்தோம் என்றால் எனது அருமை நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல் ஏற்றம் பெற்று தருகின்ற காலகட்டம். தொழிலில் நீங்கள் பெரிதாக லாபம் அப்படி சம்பாதிச்சிருக்கீங்க இப்படி சம்பாதிச்சிருக்கீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் பரவாயில்லை அப்படிங்கிற அளவுக்கு தொழில் உறுதியாக ஓடும் நண்பர்களே. இது கோச்சாரம் 10%.
இப்போ உங்கள் சுய ஜாதகப்படி பாருங்கள் 2-11 சம்மந்தப்பட்ட தசாபுக்தியோ அல்லது 10-11-2 சம்மந்தப்பட்ட தசாபுக்தியோ நடக்குமானால் தொழில் அற்புதமாகவே நகர்ந்துடும். இப்போ கோச்சாரம் தொழிலில் அமைச்சு கொடுத்து அதை நல்லா நடத்துறதுக்கு சிறப்பாக இருக்குங்க. தசாபுக்தியும் கை கோத்துருச்சுன்னா அற்புதமாக வண்டி நகர்ந்து போயிடும். ஆக எனது அருமை நண்பர்களே, என்ன சொல்ல வரேன்னு புரியலங்காதீங்க. உங்கள் ஜாதகப்படி கோச்சாரம் இப்போது உத்தியோக அமைப்புகளுக்கும் தொழில் அமைப்புகளுக்கும் நல்லா இருக்குது. அப்போ எல்லா ரிஷபராசிக்கு நேயர்களுக்கும் நல்லா இருக்குமான்னு கேட்டால் நீங்கள் எல்லாருமே முயற்சிப்பீங்க. யாருக்கு 2 அல்லது யாருக்கு 10 அல்லது யாருக்கு 11 சம்மந்தப்பட்ட தசாபுக்தி இப்போ கூடவே நடக்குதோ அவங்களுக்கு வெற்றி கனி கிடச்சிரும். அப்போ உங்களுக்கு அதை ஜாதகத்தை எடுத்து ஒரு முறை செக் மட்டும் பண்ணிக்கிட்டு போயிருங்க, சிறப்பு அப்படிங்கிறத பார்த்துடணும். சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் பொருளாதார ரீதியாக இந்த மாதம் அப்படி ஒன்றும் ஒரு பெரிய உயரத்திற்கான மாதம் கிடையாது. ஆனால் பின்னடைவு கிடையாது, அது உங்களுக்கு சிறப்பு. சம்பாதிக்கலனாலும் பரவாயில்ல, கடனாகாமல் இருந்தால் சந்தோஷம். சரிங்களா? அந்த அடிப்படை ஃபண்டமெண்டல் நம்ம தக்க வச்சுக்கிடணும். அந்த அமைப்பின் அடிப்படையில் எனது அருமை நண்பர்களே, இந்த காலகட்டம் பொருளாதார ரீதியாக வருவாய் ரீதியாக ஒரு பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய காலகட்டம். அதுவும் ஒரு வேளை குறிப்பாக நீங்கள் சொந்த மண்ணை விட்டு வெளியிடங்களில் இருக்கீங்க, வெளி மாநிலங்களில் இருக்கீங்க, வெளிநாடுகளில் இருக்கீங்கன்னா வருமானத்தின் அளவு சற்று கூடுதலாக இருக்கும். அப்போ வருவாய் அங்கே நல்லாவே இருக்கும். அப்போது கோச்சாரப்படி வருவாய் ஓகே, ஜாதகப்படி 2-11 சம்மந்தப்பட்ட தசாபுக்திகள் போயிடுச்சுன்னா அது இன்னும் சூப்பர். அந்த வருவாய் டப்புன்னு வந்து 10 ரூபா நான் இங்கே சொல்கிறேன்னா 15 ரூபா கிடச்சிரும், உறுதியாக கிடைக்கும். ஆக அந்த விதத்திலே நீங்கள் கவலை கொள்வதற்கான அவசியம் இல்லை எனது அருமை நண்பர்களே. இது வருமான அமைப்புகளை பொறுத்த முடியலும். ஆரோக்கியம்னு வர சொல்ல ஆரோக்கியம் ஓகே, ஓரளவுக்கு சரியாக வந்துடும், எல்லாமே ரைட்டு. ஆனால் உங்கள் ஜாதகப்படி 11ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடந்தால் ஆரோக்கியம் ஓரளவுக்கு இன்னுமே நன்றாக மேம்பட்டு விடும். இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, மனநிலையில் கொஞ்சம் தெளிவடைஞ்சிருவீங்க. தேவையில்லாத சிந்தனைகளை மட்டும் போட்டு சிந்திக்காதீங்க. அதனால தான் சின்ன சின்ன குழப்பம், அதுதான் உங்களுக்கு சின்ன சின்ன உடல்நல தொந்தரவுகளை தரும். ஆனால் நோயின் வீரியம் பெருகாது, கவலைப்பட வேண்டாம். சரிங்களா? ஜாதகப்படி 11ஆம் இடத்து தசாபுக்தி நடக்கணும் அதுக்கு. சரிங்களா? அது ரொம்ப முக்கியம், அதை பார்த்துக்கிடுங்க. அதனை அடுத்த அமைப்பாக பார்த்தோம் என்றால் எனது அருமை நேயர்களே, இந்த காலகட்டம் வேறு எதுக்குங்க? புத்திர பாக்கியம், குழந்தை பாக்கியம் சார்ந்து ஒரு அதி அற்புதமான காலம். தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கங்க, பிள்ளை பேருக்காக முயற்சிச்சுக்கிட்டு இருக்கவங்க, மருத்துவம்லாம் கூட பார்த்துக்கிட்டு இருக்கவங்க அப்படின்னு சொல்கிறவர்களுக்கு கூட இந்த காலகட்டம் சிறப்பு. கோச்சாரம் 10% குழந்தையை தர்றதுக்கு தயாராக இருக்குங்க. ஆனால் தசாபுக்தி அனுமதிக்கணும். அப்போது ஜாதக அமைப்பின்படி 2 அல்லது 5 அல்லது 11 அல்லது லக்னம் இதில் அமர்ந்த கிரகங்களின் தசையோ புக்தியோ நடக்குமானால் உறுதியாக காலகட்டம் குழந்தை கிடைக்கும், அதில் மாற்றம் கிடையாது, உறுதியாக கிடைக்கும் நண்பர்களே. அப்போ அந்த அமைப்புகளில் இது மிகச்சிறப்பு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட வேண்டியது அவசியம். இது ஒரு நல்ல அமைப்பு. சரிங்களா? இதனை அடுத்த அமைப்பாக பார்த்தோம் என்றால் எனது அருமை நேயர்களே, இந்த காலகட்டம் வேறு எதற்கு சிறப்பாக அமைகின்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடன் தொந்தரவுகள் வளராது, ஓரளவுக்கு கட்டுக்குள் இருக்கும். ஆனால் தீரவும் தீராது கோச்சாரப்படி. அப்போ கடன் தொந்தரவுகள் கட்டுக்குள் வருகின்ற ஆகச்சிறந்த ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த மாதம். உங்கள் ஜாதக அமைப்பின்படியும் 1-11 சம்பந்தப்பட்ட அல்லது 2-11 சம்பந்தப்பட்ட தசாபுக்திகள் நடக்குமானால் கடன் பெரிதாக உயராமல் ஓரளவு கட்டுப்படுத்தி வைக்கிற பலம் ஜாதக ரீதியாகவும் கிடச்சுன்னா அது இன்னும் சிறப்பாயிரும். சரிங்களா? ஆக அன்பு நண்பர்களே, இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் ஓரளவு எல்லாவற்றிலும் சூப்பர்னு சொல்ல முடியலனாலும் கூட பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய நற்பலன்களை பெறுகின்ற ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக இம்மாதம் அமைகின்றது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வழிபாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரியவர்களிடம் ஆசீர்வாதத்தை பெறுவது தலை சிறந்த வழிபாடாக அமையும். நன்றாகவே இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.